ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் மண்டை வருகிறோம். காலை வேளையில் நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை ஆராதிக்கவும், உம்மை துதிக்கவும், போற்றவும் நீர் தந்த பெரிய கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தால் எங்களை மூடினதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இந்த காலை வேளையில் வந்திருக்கிற அனைவரையும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? பிரைஸ் காட். இன்றைக்கும் கூட நாம் மூன்றாம் பகுதியாக த ஃபுல் காஸ்பிள் என்ற இந்த செய்தியை மூன்றாம் பகுதியாக, மூன்றாம் வாரமாக நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். ஃபுல் காஸ்பிள் என்று நாம் நினைக்கும் பொழுது அது வரும் ஆசீர்வாதம், ஐஸ்வர்யம் என்று நினைத்திடாதபடிக்கு அதில் ஒரு பகுதி முக்கியமானதாக இருக்கிறது. என்னவென்றால் பரலோகமும் நரகமும். இந்த பரலோகமும் நரகமும் என்ற இந்த தலைப்பை நாம் தியானித்து வருகிறோம். கிறிஸ்தவருடைய வாழ்க்கை நாம் காணும் பொழுது ஒவ்வொரு நேரமும் நம்முடைய வாஞ்சையெல்லாம் தேவனை காண வேண்டும். நாம் பாடினது போல, நின்னனே நான் நோடபேக்கையா, நின் ஜொத்தே இரபேக்கையா, அந்த பாடலை பாடினோம் இல்லைங்களா? அப்போது எப்பொழுதுமே நாம் கர்த்தரை நோக்கி பாடுகிற பாடல் என்னவாக இருக்கிறது? அவரோடு இருக்கணும். மோடு இருப்பது தான் உள்ளத்தின் வாஞ்சையா. அப்போ பாடல்லாம் அப்படி தான் இருக்குது. அதே போல தான் நம்முடைய எண்ணங்களும் இருக்கிறதா இருக்கிறது. அப்போது நம்முடைய எண்ணம் எல்லாம் பரலோகம், தேவன் என்று இருக்கிறோம். அதுக்கு விரோதமானது தான் நரகமாக இருக்கிறது. அதை தான் கடந்த 3 வாரங்களாக நாம் ஆழமாக தியானித்தோம். அதில் ஒரு முக்கியமான கேள்வியை நாம் கேட்டோம். ஏன் மக்கள் நரகத்துக்கு போகிறார்கள்? வாட் இஸ் த ரீசன்? வை? ஏன் போகிறார்கள் என்று கேட்ட பொழுது அநேகருடைய உள்ளங்களிலே பல கேள்விகள், அதே சமயத்தில் பல பதில்கள் இருந்தது. என்னவென்றால், இதனால தான் நரகத்துக்கு போகிறேன், அதனால தான் நரகத்துக்கு போகிறேன் என்று அநேகர் நல்ல பதில்களை தந்தார்கள், பரிசும் பெற்றுக்கொண்டார்கள். அநேகர் நல்ல பதிலை தரவில்லை, அவர்களும் பெற்றுக்கொள்ள வருகிறார்கள். அதே போல் இப்பொழுதும் கூட ஏன் நரகத்துக்கு போகிறார்கள் என்று கேட்டபொழுது அதனுடைய மையான பதில் என்னவாக இருக்கிறது என்றால், இயேசு வேண்டாம், எனக்கு இயேசு வேண்டாம். அப்படி சொல்லும் பொழுது தான் அவர்கள் நரகத்துக்கு போகிறவர்களாக இருக்கிறார்கள். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, பரலோகத்திலிருந்து தேவன் பூமியில் வந்து இன்றைக்கு நம் மத்தியிலே அவர் சொன்ன வார்த்தைகள் யாவும் என்னவாக இருக்கிறதா? ஜீவனுள்ளதுமாக இருக்கிறதா? ஆமேன். என்னவாக இருக்கிறதா? ஜீவனுள்ளதாக இருக்கிறதா? அப்போது நாம் இன்றைக்கு இந்த நரகம் இல்லை, நம்ம எப்படி வேணுமானா இருக்கலாம், கிரேஸ் டைம் அப்படின்ட்டு நாம் நினைத்து விடக்கூடாது. ஒவ்வொரு தடவையும் நம்முடைய வாழ்க்கையை தேவன் சொல்லியிருக்கிற அந்த முழு வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்து நாம் நம்மை ஒப்பு கொடுத்து தேவன் சொல்லியிருக்கிற வார்த்தைகளை நடக்க வேண்டும். அப்போ ஏன் மனுஷன் நரகத்துக்கு போகிறான்? இயேசு வேண்டாம். இயேசு வேண்டான்னு சொல்லும் பொழுது தான் எங்கே போகிறான்? நரகத்துக்கு போகிறோம். அப்போ நம்ம நரகத்துக்கு போகும் பொழுது, நரகத்துக்கு போனோம் அப்படின்னா என்னென்ன கேரக்டர்ஸ் இருக்குது, ஏன் நரகத்துக்கு போகிறாங்கன்னு 8 காரியங்களை நாம் பார்த்தோம். என்னென்ன பார்த்தோம்? ரெவலேஷன் 21:8 பார்த்தோம் இல்லைங்களா? என்னென்ன பார்க்குறோம்? நம்பர் 1 என்னவா இருக்கிறது? பயப்படுகிறவர். இங்கிலீஷில் படிக்கலாமா? த கவர்ட். அப்போ நெக்ஸ்ட்டுங்க அன்பிலீவர். நெக்ஸ்ட்டு 4வது அப்புறம் இம்மாரல். அப்புறம் இவ்வளோ காரியம், இவ்வளோ கேரக்டர்ஸ், இவ்வளோ தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவர்கள் தான் இந்த நரகத்தில் போகிறார்கள் என்று ஆழமாக கடந்த 3 வாரங்களாக வீடியோ எல்லாம் போட்டு நாம் உண்மையிலே நடந்த சம்பவங்களை வைத்து பார்த்தோம். அப்போது எப்பொழுது நம்முடைய இருதயத்தில் இயேசு வருகிறாரோ, இது எல்லா காரியத்திலிருந்து நாம் வெற்றி பெறுகிறவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. எப்போ இயேசு நம்முடைய இருதயத்தில் வராரோ, இந்த எல்லா காரியத்தின் மேல் அவர் ஜெயம் தருகிறவராக
இருக்கிறான். இப்போ பார்க்கலாம், நம்ம வந்து இயேசு நம்முடைய உள்ளத்தில் வரும்பொழுது என்னென்ன நடக்கப் போகிறது என்று நாம் முதலாவது தியானிக்கலாம். அப்போது இந்த பயம் இல்லைங்களா, இந்த பயம் போக்க வேண்டும். பயத்தை என்ன செய்யணும்? நாம் நீக்க வேண்டும். உலகம் முழுக்குமே மாப்பெரிய பணக்காரர்கள் இருக்கிறார்கள். வேறு ஜாதியில், வேறு மதத்தில், வேறு குலத்தில், அவங்க எல்லாமே வந்து ரட்சிக்கப்பட்ட விதங்கள் வந்து ரொம்ப ஆச்சரியமானதாய் இருக்கிறது. எல்லா ஜாதியிலையும் எல்லா குலத்திலையும் அவங்க கூட ஞானிங்க தான், அவங்க கூட ரொம்ப படித்தவங்க தான். அவங்கள ஒன்றும் ரொம்ப லோவாக அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியாது. ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு கேள்வி இருக்கிறது. என்னென்னா, இவ்வளோ சம்பாரிச்சிட்டேனே, நான் இவ்வளோ கோடி கோடியாக சம்பாரிச்சிட்டேனே, 7 தலைமுறைகளுக்கு நான் சொத்து சம்பாரித்து வச்சிட்டேனே, ஆனால் நான் எங்கே போகிறது? செத்துட்டா நான் எங்கே போவேன் என்ற அந்த எண்ணம் அவங்களுக்குள்ள சின்னதாக இருந்தே இருக்குது. அதுதான் பெருசு. ஏன்னா இவங்க சம்பாரிச்சிருக்கிறாங்களே, அந்த சம்பாதனை அது ரொம்ப பெருசாக இருக்குது. அதில் அவங்க ரொம்ப லேவிஷாக இருக்கிறாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. அதே போல் மறிச்சிட்டு போயிருக்கும் அவங்களுக்கு தெரியுது என்னுடைய ஆத்மா எங்கே போகுதுன்னு. அப்போ அவங்க தேட ஆரம்பிக்கிறார்கள். அந்த மற்ற அவங்களுக்குள்ள ஒரு புத்தகங்கள் இருக்குது இல்லைங்களா, அதில் தேடுறாங்க. இங்கே இருக்குதா, இங்கே இருக்குதா, பதில் காணோம். இன்னொன்றுத்தில் தேடுறாங்க, அதில் பதில் காணோம். இப்படி தேடி தேடி அலைந்து கோயிலேருந்து கோயிலுக்கு அவங்க போய் அவங்களுக்கு அந்த இருதயத்தில் என்ன இல்லை, அவங்கள அவ்வளோ சீக்கிரம் கன்வின்ஸ் பண்ண முடியாது. படித்தவங்களை வந்துட்டு அவங்கள வந்து அவ்வளோ சீக்கிரம் நம்ம அப்படி இப்படின்னு எல்லாமே சொல்லி செய்ய முடியாது. அவங்கள எல்லாமே தேடியும் அவங்களுக்கு என்ன இல்லை, பதில் கிடைக்கல. எங்கே நான் போக போகிறேன்? அவங்க எல்லா ஜாதி எல்லா குலத்தில் போய் ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு வராங்க. அவங்ககிட்ட காசு இருக்கிறதுனால எங்கே வேணும்னா போய் அவங்க பார்க்குவாங்க, இதில் எதனா இருக்குமா நான் மறித்த பிறகு. சில பண்டித்துக்கிட்ட கேள்விங்க கேட்குறாங்க, சில குருமார்கள்கிட்ட கேள்விங்க கேட்குறாங்க, நான் மறித்தா எங்கே போவேன்னு. அவங்க தர பதில்கள் எல்லாமே இவங்களுக்கு ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவே கிடையாது. இந்த யோவான் எழுதிய சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கிறது போல, நானே வழி. தேவன் சொல்லியிருக்கிறாரு, நானே வழி என்று சொல்லியிருக்கிறது. அவர்தான் பரலோகத்துக்கு வழியாயிருக்கிறார். இந்த ஒரே வசனத்தில் கோடானு கோடி மக்கள் உலகம் முழுக்குமே ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஏன்? என்னை இல்லாமல் யாரும் பிதாவிடத்தில் போக முடியாது. அப்போ அவங்களுக்கு நிச்சயம் ஆகிப்போச்சு என்னென்னு, இயேசு என்ற ஒரு தேவன் மனுஷனாக இந்த பூலோகத்துக்கு வந்தார், அவர்தான் வழி என்று. மற்றது எல்லாமே விட்டுட்டு இந்த ஜீவனுள்ள தேவனை கரைப்பற்றுகிறார். ஆமென். இதுதான், இயேசு தான் பரலோகத்துக்கு வழி. நேபாளில் நடந்த ஒரு சம்பவத்தை நம்ம இன்றைக்கு தியானிக்க இருக்கிறோம். நேபாளில் வந்து ஒரு பெரிய மில்லியனர், ரொம்ப பெரிய பணக்காரர். அவர் 5 5 ஸ்டார் ஹோட்டல்ஸை வச்சுருக்கிறாரு. அவர் அற்புதமாக நடத்திட்டு வர்றார். அவர் ஒரு ஸ்டாஞ்ச் ஹிந்து, பிறப்பிலேயே ஹிந்து, பிராமண குடும்பத்துக்கு சேர்ந்தவர்கள். அவர்கள் ஹை காஸ்ட் பீப்புள். அவர்கள் வந்து எப்படி பூஜை பண்ணுவாங்க, 3 மணிக்கே ஏஞ்சிக்குவாங்க. நம்ம 7 மணிக்கு வரோம் இல்லைங்களா, அவங்க 3 மணிக்கே ஏஞ்சி பச்சை தண்ணியில் குளிச்சுட்டு நல்ல எல்லாம் பூஜைகளை செய்வாங்க. அவங்களுக்குள்ள அந்த ஐயாவுக்குள்ள ஒரு இயக்கம், ஏன்னா நான் மறைச்சிட்டா எங்கே போவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது இந்த ஹோட்டலில் இவர் இருக்கும் பொழுது, இவ்வளோ சம்பாரிச்சிட்டேனே, நான் எங்கே போவேன்ற ஒரு பெரிய எண்ணம் அவருக்கு வந்துடுச்சு. அப்போ அவர் என்ன பண்ணார், எல்லா இடத்துலையும் போய் தேடி பார்த்துட்டாலும் அவருக்கு பதில் கிடைக்கல. ஆனால் அவருக்கு தெரியுது, அவர் கையில் ஒரு புத்தகம் வச்சு அதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஒருவேளை யாருக்குமே தெரில அப்படின்னு சொல்லிட்டு இவர் இன்னும் தன்னுடைய தேவர்களையே தேடின்னு இருக்கிறப்போ, அந்த ஹோட்டலுக்கு ரெகுலராக ஒரு கெஸ்ட் வருவார். அவர் ஒரு மிஷினரி. அவர் சொன்னாரா, நீ ஒரு தடவை எங்களுடைய ஆலயத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. இவர் ஒவ்வொரு தடவையும் எங்களுடைய ஆலயத்துக்கு வாங்க இயேசு தேவன் சொல்கிறப்போ அவருக்கு கோவம் வந்துடுச்சு. அவர் சொல்லிட்டாரு, நெக்ஸ்ட் டைம் நீ வந்து இப்படி என்னை டார்ச்சர் பண்ணனா உனக்கு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து உள்ளே போட்டுருவேன். எங்கள் ஊர்லேயே வந்துட்டு நீ வந்து என்ன சொல்கிற, தேவன் ஃபாரின் காடை எடுத்துன்னு வந்துட்டு ஒரு தேவன் இருக்கிறாரு, நெக்ஸ்ட் டைம் நீ இப்படி பண்ணனா உனக்கு நான் ஜெயிலில் போட்டுருவேன். திருப்பி அவர் ரிசப்ஷனில் இருக்கிறப்போ திருப்பி அந்த
மிஷினரி வந்தாராம். ஆஸ் யூஷுவல் அந்த ஹோட்டலில் தங்குறதுக்கு வந்தப்போ இயேசு தேவனை பற்றி சொன்னாராம். அவர் சொன்னார், ஏன் உங்கள் கடவுள் உண்மையான தேவன், அவர் வந்து என்கிட்ட பேசிட்டோம், நீ ஏன் ரெப்ரசன்டேட்டிவ், நீ ஏன் வந்து என்கிட்ட பேசுகிற, நீ வராத. அப்போ ஒரு வேலை செய்கிறேன், நான் என்ன பண்ணுறேன், 21 days ஜெபிக்க போகிறேன், நான் வந்து பூஜை பண்ண போகிறேன். இயேசுவை என்ன பண்ண போகிறேன், ஜெபிப்பான்னு தெரியாது அவருக்கு, பூஜை பண்ண போகிறேன். இப்போ என்ன சொன்னார் அவர், இந்த 21 days அவர் வந்து என்கிட்ட பேசிட்டாருன்னா நான் எல்லாம் விற்றுடுறேன். அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் இருக்கிற அந்த 5 ஹோட்டல் எல்லாமே விற்றுட்டு உன் தேவன் பின்னாலே வந்துடுறேன், ஆனால் வரல உன்னை உள்ள தூக்கி வச்சுடுவேன் அப்படின்னு சொன்னார். அவர் சொன்னார் ஓகே அப்படின்னு. அதே மாதிரி ஒரு டெய்லி காலையில் எழுந்துச்சி குளிக்கிறார். குளிச்சுட்டு அவர் எப்படி ஜெபம் பண்ணுறாருன்னா, உட்காந்துன்னு இயேசுவே நீ கடவுளே இல்லை எனக்கு தெரியும், அதான் ஜெபம். நல்லா இருக்குதுங்களா? இயேசுவே நீ கடவுளே இல்லை எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு திருப்பி போயிடுவார். டெய்லி இதே தான். 1 2 3 4 days ஆயிடுச்சு. இப்படி 21 days தான் அவர் சேலஞ்ச் பண்ணுது. இந்த 20வது நாளில் ஆவியானவர் இறங்கி அவரை தொட்டார். அவங்களுக்கு இந்த அனுபவம்லாம் கிடையாதே, அவங்க ஹிந்து மக்கள் தானே, அவங்களுக்கு அந்த தப்புன்னு கீழே விழுந்துட்டார். விழுந்து ரொம்ப நேரமாக ஏதோ ஒரு பாஷையை பேசிட்டார், யாருமே இல்லை, வீட்டில் இருக்கிறவங்க வந்து தான் தூக்கி விட்டாங்க. அப்போது இவருக்கு தெரிஞ்சிச்சு, ஓஹோ நம்ம ஒரு கடவுளை இல்லை அவர் வந்து தொட்டுட்டார், கூப்பிட அந்த பாஸ்டரை. அப்போ சொன்ன உடனே அந்த பாஸ்டர் சொன்னார், பாரு நீ இல்லைன்னு சொன்ன, அந்த தேவன் வந்து தொட்டார், இப்போ எங்கள் சர்ச்சுக்கு வா. நான் சர்ச்சுக்கு வருவேன், ஆனால் நீ பைபிள்லேருந்து எல்லாமே எதுவுமே போதிக்க கூட, நான் வருவேன் சும்மா உட்காருவேன். சரி சர்ச்சுக்கு போனார். அவர் சும்மா உட்கார்ந்து இருக்கிறப்போ இந்த 14:6 வசனத்தான் அவர்கள் பிரசங்கம் பண்ணார்கள். நானே வழியும் சத்தியும் ஜீவனாக இருக்கிறேன். அப்போது அந்த பண்டித் பூஜாரி அவர் என்ன பண்ணார், எவ்வளோ உலகத்தில் நான் செலவழிச்சிருக்கிறேன், தேடி தேடி போயிருக்கிறேன், பரலோகத்துக்கு வழி எது இல்லைன்னு அன்றைக்கி அவருக்கு புரிஞ்சிச்சு. அவர் சொன்ன மாதிரியே எல்லாம் விற்றுட்டு ஒரு பாஸ்டர் ஆகிட்டார். நேபாளில் ரொம்ப அருமையான மினிஸ்ட்ரி பண்ணுறாரு. நீங்கள் போனோன்னா சொல்லுங்கள், அட்ரஸ் தரேன், ஒரு தடவை போய் பார்த்துட்டு வாங்க. அங்கேயே தங்கிட்டு ஒரு வாரம் மினிஸ்ட்ரி பண்ணிவிட்டு வாங்க. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார். நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டி ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. இப்போ நம்ம பார்த்தோம் நரகத்துக்கு யார் போகிறாங்க அப்படின்றது. அப்போது நம்ம பார்க்கும் பொழுது முதலாவது என்ன பார்க்குறோம், பயந்தவர்கள், பயப்படுகிறவர்களா. அப்போ அந்த பயம் எப்படி படுறோம், அந்த போஸ்டரை காட்டலாம். அந்த பயம் எப்படி பயம் வருது மனுஷனுக்கு, என்னத்துக்காக பயந்தாங்கோழிங்க நல்லது, பயப்படுறது நல்லது, தெய்வ பயம் நல்லது. ஜென்ரலாக ஒரு மனுஷனுக்கு ஒரு பயம் இருக்கிறது ரொம்ப நல்லது. எதை பார்த்து பயம்ன்றாங்க அப்படின்னா, தேவனை பார்த்து, தேவனை வந்து ப்ரொக்ளைம் பண்ணாதபடிக்கு. ஒரு தடவை நான் கிறிஸ்டியன்ன்றது, ஒரு தடவை கிறிஸ்டியன் இல்லைன்றது, இப்படியாப்பட்ட பயம். மனுஷனை பார்த்து பயம், எப்போ பார்த்தாலும் என்ன பார்க்குறது, இந்த மனுஷனை பார்க்க பயம் வருது. எப்போ இயேசுவை பார்க்குறோமோ அவர் சொல்கிறாரு, நீ பயப்படாதே. மத்தேயு 28:10 மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 28 வசனம். நம்ம வாசிக்க கேட்போம், ஒருத்தர் வாசிக்குவாங்க, நம்ம கேட்கலாம். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் போய் என் சகோதரர் கலிலேயாவுக்கு போகும்படி அவர்களுக்கு சொல்லுங்கள், அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள் என்றார். பயப்படாதீர்கள். நம்ம ஒரு 3 தடவை சொல்லலாமா? பயப்படாதே, பயப்படாதே, பயப்படாது. இயேசு உள்ள வரும்பொழுது முதலாவது ஆகிற வேலை என்னவா இருக்கிறது, பயம் நீங்கி போயிடும். என்ன போயிடும், நமக்குள்ளே இருக்கிற அந்த பயம் நீங்கி கம்ப்ளீட்டாக நீங்கி போயிடும். இயேசு வந்த வீட்டில், அந்த பாட்டு எவ்வளோ பேருக்கு தெரியும், பாடலாமா? இயேசு வந்த வீட்டில் பயம் இல்லையே, இயேசு வந்த வீட்டில் கவலை இல்லையே, இயேசு வந்த வீட்டில் பயம் இல்லையே, சண்டை இல்லையே. தான் சண்டை போட்டு வந்திருக்கிறீங்க, சரி. என்ன இல்லையே, பயம். இயேசு இருக்கிற வீட்டில் என்ன இல்லையா, ஒரு கை பார்த்துடுவோம், தேவன் நம்மோடு இருக்கிறார். வாழ்க்கையின் எல்லா சவால்களை மேற்கொள்ள தேவன் நம்மோடு இருக்கிறவர்களாக. இப்போ முதலாவது என்ன ஆகுதான், பயத்தை நீக்கிறாங்க.
அப்புறம் பிலீவிங்கா யோவான் எழுதிய சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 11வது வசனம் படிக்கலாம். நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நம்புங்கள். அப்படி இல்லாவிட்டாலும் என் கிரியைகளின் நிமித்தமாவது என்னை நம்புங்கள். கிரியைகள் சொல்லுங்க பார்க்கலாம். கிரியைகள் பாருங்க. கிரியைகள்னா ஒரு காரியம் ஒரு மனுஷனுக்குள்ள நடக்குது. அது நடக்கும் பொழுது ஜனங்கள்லாம் என்ன பண்ணிடுவாங்க, ஆச்சரியப்பட்டு போயிடுவாங்க. நானும் ஒருத்தரை பார்த்தேன். சிறு வயதிலே அவர் ஒரு HAல வேலை செய்வார். பஸ்ஸில் போவார். காலையில் 5 மணிக்கு பஸ்ஸு போயிட்டு திருப்பி சாயங்காலம் 4 மணிக்கெல்லாம் பஸ் வரும். இறங்கின உடனே அவர் என்ன பண்ணுவார், பஸ் இறங்கிய உடனே நேராக பாருக்கு போயிட்டு அங்கேயே விழுந்துருவார். ஒரு சைடில் அம்மா, ஒரு சைடில் மகம், தர வீட்டுக்கு வரும். ஊரே பார்க்கும். அது ஒரு டெய்லி ஷோ மாதிரி. அது திருப்பி காலையில் வேலைக்கு போயிடுவார். இப்படி அவரை நம்ம பார்க்காத ஆளே இல்லை அந்த ஊரில். அப்போது டெய்லி வேலைக்கு போவார், இறங்குவார், பாருக்கு போவார், குடிச்சு அங்கேயே விழுந்துருவார். அவங்களுக்கு நல்ல தெரியும் இவர் போனால் அங்கே விழுந்துருக்குவார் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கின்னு வருவான். ஒரு சைடில் அம்மா, ஒரு சைடில் பொண்ணு தரன்னு இழுத்துன்னு வருவாங்க. ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு, அவர் ரட்சிக்கப்பட்டார். ரட்சிக்கப்பட்டு என்ன ஆகிட்டார், மனுஷன் ஆகிட்டார். தேவனுடைய மனுஷன் ஆகிட்டார். குடி பழக்கம்லாம் விட்டார். அதே காலையில் போவார், வரப்போ காய்கறியெல்லாம் பூச்சிக்கின்னு வருவார். சாயங்காலத்தில் ஜனம்லாம் பார்த்துட்டே அப்பா எப்படி இந்த மனுஷன் எப்படி, அது ஒரு எக்ஸிபிஷன் மாதிரி அப்படியே பார்க்குவாங்க ஜனம் அவரை. திருப்பி சர்ச்சுக்கு போவார், ஒயிட் ட்ரெஸ் போடுவார். அப்போது இந்த கிரியைகளை பார்த்து மக்கள் என்ன பண்ணுவாங்க, நம்புவாங்க. இன்றைக்கு உங்களையும் என்னையும் தேவன் ஜனங்க அப்படி தான் பார்க்குறாரு. பார்க்குறாங்களா? எப்படி இந்த ஆள் எப்படி மாறிட்டான். அப்போ இந்த கிரியை இது ஒரு மனுஷனால் முடியாது. இப்படி வழக்கங்கள் எல்லாம் கேரக்டர்ஸ் எல்லாம் மாற்றுறதுக்கு மனுஷனால் முடியாது, தேவனால தான் கூடும் அப்படின்ற அந்த ஒரு பெரிய அந்த கிரியையை பார்க்கும் பொழுது அப்போ அந்த அன்பிலீவ் போயிடுது. அன்பிலீவ்னா எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி. இது எப்படி நடக்கும், அது எப்படி நடக்கும், அது எப்படி ஆகும், இது எப்படி ஆகும் என்ற அந்த பல விதமான கேள்விகள் அவங்களுக்கு இருக்கிறதுனால இந்த இயேசு ஆண்டவர் உள்ள வரும்பொழுது, இருதயத்தில் வரும்பொழுது என்ன போயிடுது, கிரியை நடப்பிக்குவார். நமக்குள்ளே நடக்கிறது கிரியை இருக்குதே, அந்த கிரியை நம்மளே மாற்றிடுது. மனுஷர்களாயிடும், வித்தியாசமான மனுஷர்களாய் நாம் மாறுகிறோம். அநேகர் இன்று உலகத்தில் மாறி இருக்கிறார்கள். அவங்கள பார்க்கும் பொழுதெல்லாம் ஒரு பெரிய சாட்சியாக இருக்கிறது. மூன்றாவதாக தமிழ் இணையா படிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 3வது வசனம். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாய் இருக்கிறீர்கள். ஆமென். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அருவருப்பானவர்களா? மூணாவது அருவருப்பான ஜனங்களை பார்த்துருக்கிறீங்களா? பார்க்கவே இல்லையா? அப்போ என் கூட வாங்க, 10:30 மணிக்கு மேலே நான் காட்டுறேன். அருவருப்பான ஜனங்க நம்ம சுற்றியும் எப்போவுமே இருக்கிறாங்க. ரொம்ப கிறுக்கு பிடிச்சவங்க இருக்கிறாங்க. எல்லாத்துக்குமே அருவருப்பு. எது கேட்டாலும் எதிர்த்து பேசுறது, பதில் தருறது, ரொம்ப கான்ஃப்ளிக்டாக நடந்துக்கிறது இருப்பாங்க. அப்போது இந்த இயேசு உள்ளே வரும்பொழுது என்ன நடக்கிறதா இருக்கிறது? மாற்றம் நடக்கிறதா இருக்குது. என்ன நடக்கிறதா இருக்கிறது? மாற்றம் நடக்கிறதா இருக்கிறது. என்ன மாற்றம் பாருங்க. இயேசு என்ன சொன்னார்? பை மை வேர்ட் யூ ஆர் க்ளீன். சொல்லுங்க பார்க்கலாம். பை மை வேர்ட் யூ ஆர் க்ளீன். என்னுடைய வார்த்தையாலே நீங்கள் என்ன ஆனீங்க? சுத்தமானீர்கள். இந்த ஒரு பலாயிரம் வருஷங்களாக தேவன் தந்த ஒரு அற்புதமான கட்டளை என்னன்னா, ஒரு பாவம் செஞ்சால் அவனுக்காக ஒரு ஆட்டுக்குட்டி கொண்டாந்து பலியிட்டு அந்த பலியை வெட்டி அந்த பீடத்து மேலே வைத்து அந்த பலியில் போகிற எல்லாம் புகை மேலே போகும் பொழுது பாவங்களெல்லாம் என்ன ஆயிடுச்சு? பசுமாயிடுச்சு. என்ன ஆகி போச்சு? பசுமாகி போச்சு. அப்போ அந்த புகெல்லாம் மேலே போகும் பொழுது பாவங்கள்லாம் மேலே போயிடுச்சு. இனி நான் என்ன ஆகிட்டேன்? பாவங்கள்லாம் இப்படித்தான் ஒவ்வொரு சாட்டர்டே அங்கே நடக்கும். சரிங்களா?
இப்போ ஒவ்வொருத்தரும் ஒரு ஆடு, ஒரு மாடு, காசு இல்லாதவங்க ஒரு புறா எல்லாம் பிடிச்சின்னு வந்து ஒரு பலியை கொடுக்குவாங்க. இப்போ ஆண்டவர் சொன்னார், இது போதும், நீங்கள் எப்படி சுற்றி ஆவறீங்க, இப்படி ஆடு மாடு இல்லை, பை மை வேர்ட் யூ ஆர் க்ளீன்னு சொன்னார். ரொம்ப அப்செட் ஆகிட்டாங்க. யார்? அவங்க இந்த மக்கள். என்ன நம்ம எவ்வளோ வருஷமாக இதை செஞ்சுன்னு வந்துன்னு இருக்கிறோம், இவர் என்ன சொல்கிறார், இதெல்லாம் வேணாம், என்னுடைய வார்த்தையாலே நீ நான் சுத்தமான. அது கேட்டோன்னா அவங்களுக்கு தாங்கிக்க முடியல. அதனால தான் அவளை கொல்லணும். இயேசுவை சிலுவையில் அறிவதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இந்த வார்த்தை தான், பை மை வேர்ட் யூ ஆர் க்ளீன். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கி ஒரு 300 பேர் இங்கே இருக்கிறோம். ஒருத்தர் ஒரு ஆட்டுக்குட்டியை பிடிச்சிட்டு வந்திருந்தா எப்படி இருந்திருக்கும்? இந்த கிரவுண்டே என்ன ஆகிட்டுருக்கோம், ஃபுல்லாகிட்ருக்கோம். யார் இங்கே புச்சர்னு தான் தெரில. வெட்டுருங்க, யார் தோல் உரிக்கிறது, யார் பற்ற வைக்கிறது, யார் அதை கெரசின் போட்டு இன்னும் மேலே ஏற்றுறதுன்னு தெரில இல்லைங்களா? என்ன ஆகிட்டுருக்கோம், லிங்கராஜ்புரத்துலேயே நம்பர் 1 ஆகிட்டுருக்கோம் நம்ம சர்ச்சு. ஆனால் அப்படி இல்லை, தேவனுடைய வார்த்தையாலே நீங்கள் குணமானீர்கள். யூ ஆர் க்ளீன், சுத்தமானீர்கள். அவருடைய வார்த்தையை நீங்கள் அனுமதிச்சிட்டிங்கன்னா, இருதயத்துக்குள்ளே படிச்சுட்டே இருந்தீங்கன்னா அது என்ன பண்ணிடும், சுத்திகரிச்சிடும். ஏசு சொன்ன வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கை என்ன பண்ணிடும், சுத்திகரிச்சிடும், அப்படியே க்ளீன் பண்ணிடும். அதனால தான் வேதத்தை படிக்க வேண்டும், அலோவ் பண்ண வேண்டும். தேவனுடைய வார்த்தை என்ன பண்ணணும், அலோவ் பண்ணணும், உள்ள அலோவ் பண்ணணும். நிறைய நேரத்தில் நம்ம என்ன பண்ணிடுறோம், கொஞ்சம் ஹெவியாக சாப்பிட்றோம். என்ன சாப்பிட்றோம், கொஞ்சம் ஹெவியாக சாப்பிட்றப்ப என்ன ஆகிடுது, வாஞ்சி இருக்குது படிக்கணும்னு, ஆனால் என்ன ஆகிடுது, பைபிள் படிக்க முடியாத போயிடுது. அதுக்கு காரணம் என்னன்னா, சிம்பிள் விஷயம், காட்ஸ் ஹங்கர் இல்லை, தேவனுடைய பசி இல்லை. என்ன பசி இல்லை, தேவனுடைய வார்த்தை, பரிசுத்தம், தேவனுடைய நடத்துதல், இது மேலே பசி இல்லை. அந்த பசியை நம்ம நிறைய சாப்பிட்டதுனால என்ன ஆகிடுது, தேவனை விட்டு தூரம் போல தேவனுடைய அந்த வார்த்தைகள், தேவனுடைய காரியங்கள் மேலே நமக்கு என்ன ஆகிடுது, பசி இல்லாமல் போயிடுது. ஆமென். யோபு என்ன சொல்லுகிறாரு, நான் உம்முடைய வார்த்தையை எப்படி உட்கொண்டேன்னா, உம்முடைய வார்த்தையை தியானிக்கும் பொழுது சாப்பாடு அங்கே இருக்குதான், ஆனால் சாப்பாடு இருக்கிறதே தெரியலையா. அந்த நாள் அப்படியே பாஸ் ஆகிடுச்சு. ஒரு டே, ஒரு ஆஃப்டர்நூனு அப்படியே போயிடுச்சான். அவர் பாட்டில் தியானம் பண்ணினே இருக்கிறாரா, சாப்பாடு என்ன ஆகி போச்சான், அவ்வளோதான். மதியான சாப்பாடு அவரது வேஸ்ட் ஆகி போச்சான். அப்போ எந்த அளவுக்கு அவர் தியானிச்சிருப்பார். அப்போது ஒவ்வொரு மனுஷரும் அப்படி தான் தியானிக்கிறோம். நீங்களும் நானும் அப்படி தான் தியானிக்கிறோம். நம்மக்கிட்ட நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் என்ன பண்ணுறோம், தேவனை தியானிக்கிறோம். இதிலிருந்து எது நம்மளை அகற்றுகிறது, தூரமாக்குகிறது என்றால், நாம் இந்த தேவனுடைய ஹங்கர், தேவனுடைய காரியங்கள், தேவனுடைய செயல்களை பசியில் நமக்கு. அதனால தான் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய உற்சாகம் இல்லை, பெரிய ஒரு சந்தோஷம் இல்லை. இந்த வார்த்தை உள்ளே போகும் பொழுது எப்படி அன்றைக்கு அவ்வளோ ரிஸ்க் எடுத்து மக்கள் ஆடு மாடு புறா எல்லாம் கொண்டாந்து ஒரு பெரிய தகன பலியை இட்டு அந்த பலி மேலே எரிஞ்சு போகும்பொழுது, ஐயோ நான் சுத்தமாயிட்டேன், ஆசாரி சொல்கிறார், போ நீ க்ளீன் ஆகிட்டேன். ஆனால் இயேசு இது என்ன சொன்னார், மை வேர்ட் யூ ஆர் க்ளீன்னு சொன்னார். இருக்குதுங்களா? ஒரு நல்ல பைபிள் வச்சுருக்கிறீங்களா? நல்ல பைபிளை வாங்கி வைக்கணும், கலர் கலராக இருக்கணும். எங்கே போனாலும் ஒரு பைபிள் இருக்கணும், வீட்டில், ஹாலில், கிச்சனில், பெட்ரூமில், எங்கே படிக்கணும்னு தோன்றப்போலாம் ஒன்று எங்கேயாவது சைட்டு மாதிரி, ஏற மாதிரி ஒரு சைட்டு மாதிரி. அது நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி நிறைய பைபிள்ஸ் இப்போ சேலெல்லாம் இருக்குது. ஓஎம்மில் போயிட்டு என்ன பண்ணுங்க, நிறைய பைபிள் புத்தகங்களை வாங்கி வைங்க. நான் மொபைல்லையே பார்த்துக்கிறேங்க பாஸ்டர். என்ன மொபைலில் வேறு என்னென்னவோ வருது, நீங்கள் அதை பார்க்குவீங்களா, பைபிளை பார்க்குவீங்களா? பைபிள் வேணும். சொல்லுங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு, பைபிள் வேணும். ஏன்? இந்த வார்த்தை நம்ம என்ன பண்ணுகிறதா இருக்கிறதா, சுத்திகரிக்கிறதா இருக்கிறதா. கரங்களை தட்டி தேவனை ஸ்தோத்திரிப்போம். நெக்ஸ்ட் மர்டர்ஸ், கொலைகாரர்கள் இல்லைங்களா? படிக்கலாம்யா? உன்னை ஒரு படிக்கலாம் ஜோரா சிஸ்டரே, படிங்க. 6வது அதிகாரம் 29வது வசனம்.
ஆ, தடை பண்ணாது. இப்போ படிக்கிறார் பாருங்க மைக்கில், படிங்க ஐயா. உன்னை ஒரு கன்னத்தில் அறைகிறவனுக்கு ஆ, மறு கன்னத்தையும் கொடு. ம், உன் அங்கேயே எடுத்துக்கொள்ளுகிறவனுக்கு உன் வஸ்திரத்தையும் எடுத்துக்கொள்ள தடை பண்ணாதே. கொலை. கொலை, கொலை தெரியுமா? கத்தியில் குத்தி சத்துருது கொலை. கொலைன்றது வந்து 100 நம்பரில் வச்சுக்கலாம். அதுதான் அல்டிமேட் லாஸ்ட். அது யாரும் பண்ணுறது இல்லை. பயப்படுறாங்க, போலீஸ் பிடிச்சின்னு போயிடுறாங்கன்னு சொல்லிட்டு. அதை மாதிரி அதுக்கு சமானமானது பல விஷயங்கள் இருக்கிறது. என்னவா இருக்கிறது? பல விஷயங்கள் இருக்கிறது. எப்போ இந்த இயேசு உள்ள வருகிறாரோ என்ன ஆயிடுது? நம்முடைய வாழ்க்கை ஒரு கணத்தில் அடிச்சா மாறிடுது. எப்படி ஆயிடுறோம்? மாறிடுது. தேவன் நம்முள்ள வரும்பொழுது நம்முடைய கேரக்டர் என்னவாயிடுது? மாறுது. கொலைன்றது ரொம்ப லாஸ்ட், டெட் எண்ட். அது லாஸ்ட்டில் தான் அது நடக்கிறது. மனுஷனே இயேசு உள்ள வரும்பொழுது என்ன ஆயிடுது? ஒரு கன்னத்தில் அறிந்தால் மறு கன்னத்தை, அந்த அளவுக்கு நம்ம மாறிடுறோம். சிக்னலில் காட்டணும். சிக்னலில் போயினே இருக்கோம். யாரும் நமக்கு முன்னால் வந்து இச்சான்னு வச்சோங்க, நம்ம பார்க்குற பார்வையாக அவன் எப்படி இருக்கும்? அது உங்களுக்கே விட்டு விடுகிறேன். பக்கத்து வீட்டுக்கார காரை எடுத்து வந்து இச்சான்னு வச்சுக்கோங்க, அப்போ தான் உங்கள் ரியல் சொரூபத்தை காட்டுறீங்க. இல்லைங்களா? இல்லைங்களா? அப்போ என்ன ஆயிடுது? இதுதான் கேரக்டர் பில்டிங். தேவன் என்ன சொல்கிறாரு? இயேசு உள்ள வரும்பொழுது நமக்கு நஷ்டம் ஆனாலுமே நம்ம என்ன பண்ணுறோம்? சொல்லவே மாட்டேன்றீங்க. ரொம்ப கடினமாக இருக்குதா? நமக்கு நஷ்டம் ஆனாலும் சகிச்சுக்குவோம், நிந்த ஆனாலும் சொல்லுங்க சகிச்சுக்குவோம். திஸ் இஸ் நாட் அவர் ஃபைட். ஆனாலும் ஃபைட்டுக்கு வராங்க, ஆனாலும் நம்ம என்ன பண்ணுறோம்? சகிச்சுக்குவோம். ஏன்? ஏசு உள்ள வந்துட்டார். ஏசு என்ன பண்ணிட்டாரு? உள்ளே வந்ததுனால அந்த சண்டை சுபாவம் உங்களுக்கு தெரில. சும்மா இருங்க பாஸ்டர், இந்த ஏரியாவில் இப்படி பேசினா தான் நம்ம பொழிச்சுக்குவோம், உங்கள் ப்ரீச்சிங்கெல்லாம் அங்கே நடக்காதுன்னா நீ கிறிஸ்டியனே இல்லை. யூஆர் அவுட் அக்கார்டிங் டு ஜீசஸ் மெத்தடாலஜி. தேவன் இயேசு சுவாமி போட்ட கட்டளையில் நீ வந்துட்டு இல்லை. ஒரு கன்னத்தில் அறைந்தால். இப்போ நம்ம நல்லா நெரிச்சுக்கணும். என்னன்னா, உலகம் வேற, தேவன் வேறையாக இருக்கிறாரு. இந்த கெட்ட சுபாவம், மன்னிக்காதது, சண்டை சுபாவம், எதுக்கெடுத்தாலும் சண்டை, பிக்க ஃபைட்டுன்னுவாங்க தெரியுங்களா? பிக்க ஃபைட்டுன்னா பார்த்து அப்படியே பிடிக்குவாங்க ஒரு சண்டைக்கு. அப்போ இதெல்லாமே என்ன ஆகிடும்? மாறிடும். எப்போ மாறுகிறது? கொஞ்சம் ஜோர சொல்லுங்க. ஏசு உள்ளது. கொலகாரத்தனம் ரொம்ப லாஸ்ட்டு. இது நம்பர் 1, 2, 3, 4லேயே நம்ம இன்னும் முக்கியம் இருக்கிறோம். ஏன்னா கோபம், பொறாமை, மன்னிக்கிறதே இல்லை. நம்ம மன்னிக்கிறதே இல்லை. யாரானா நம்மளுக்கு திட்டா போதும், 20 வருஷம் விட்டாலும் கரெக்டாக 1947 2 o'clock மத்தியானம் என்னை இப்படி சொல்லிட்டாங்கன்னு அப்படியே கம்ப்யூட்டர் இந்த லேப்டாப்பே மிஸ் பண்ணிவிடும். ஆனால் உங்கள் தலையிலேருந்து கரெக்டாக வந்துடும். ஏன்னா அந்த மாதிரி நினைவு உங்களுக்கு எல்லாமே என்ன ஆகிடும்? டிலீட் ஆகிடும் இயேசுவின் நாமத்தில். அப்போது தேவாதி தேவன் சொல்லியிருக்கிற வார்த்தை என்னவா இருக்கிறது? ஒரு கன்னத்தில் அறைந்தால். இதுக்கு ஒரு பெரிய அபிஷேகம் வேணும். வீட்டிலே தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுறது இல்லைங்களா? அப்போது நம்ம நினச்சிக்கணும் பாருங்க, நம்ம வந்து தேவனை ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோம். நம்ம அவர் சொன்ன கட்டளையின்படி தான் நடக்கணும். வேறு ஏதோ உலகத்துக்கெல்லாம் வந்துட்டு நம்ம என்ன பண்ணிடக்கூடாது? கம்பேர் பண்ணிக்கவே கூடாது. அப்போ அந்த இயேசு ஆண்டவர் சொல்லியிருக்கிற அந்த வார்த்தைகளின்படி நாம் நடக்கும் பொழுது தான் பரலோகத்துக்கு செல்லுகிறவர்களாக இருக்கிறோம். அவன் இந்த கேரக்டர்ஸ் எப்படி இருக்கிறது? எப்படி அது மர்டரர் அப்படின்னா அது வரும் கையில் இல்லை, எண்ணங்களால் செய்யுது, வார்த்தைகளால் செய்யுது, பேசுறது, துக்கப்படுத்துறது, கவலைப்படுத்துறது. அவர் ரெடி அடிச்சிட்டாலே பரவாயில்ல. சில பேர் பேசுகிறாங்க பாருங்கள், ரொம்ப என்னவாக இருக்கும்? நறுக்குன்னு இருக்கும். துக்கமாக இருக்காது, நறுக்குன்னு இருக்கும். அப்படியே பட்டையில் குத்துற மாதிரியே இருக்கும். எப்படி எக்ஸ்பிளனேஷன் வருது பாருங்க. அப்போது இதெல்லாமே என்ன ஆகிடும்? நம்ம விட்டு போயிடும். ஏன் அது பாசிபிளாக? நம்மளை ஒரு அடி இங்கே அடித்தா இங்கே காட்டுறதுக்கு முயற்சி எடுக்கிறீங்களா? அதுதான்
முயற்சி எடுத்து பாஸ் ஆகிடணும். அவ்வளோ அந்த அளவுக்கு தேவன் நமக்கு பொறுமையை தருகிறவராக இருக்கிறார். அமெரிக்காவில் ஒரு பெரிய பாக்ஸர் ரட்சிக்கப்பட்டார். ரட்சிக்கப்பட்டு என்ன ஆகிட்டு, அவர் கரப்பத்திரம் கொடுத்துன்னு இருக்கிறாரு தெருவில். அந்த அமெரிக்கா ட்ராக்ஸ் யாரோம்னா கொடுக்கலாம், அங்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ட்ராக்ஸ் கொடுத்துனே இருக்கிறாரு. ஒருத்தன் வந்து நின்னான். என்னான்னு, நீ வந்து என்ன பண்ணுற? நான் ட்ராக்ஸ் கொடுக்குறேன். ரட்சிக்கப்பட்டவர் யார்? பாக்ஸர், நல்லா வாட்ட சாட்டமாக இருக்கிறார். அவர் என்ன பண்ணார், ட்ராக்ஸ் கொடுக்குறப்போ நீ கொடுக்கக்கூடாது சண்டை போட்டு என்ன பண்ணிட்டான், அந்த ஆள் ஒருத்தன் வந்து சண்டைக்கு நின்றுக்கலாம், நீ கொடுக்கக்கூடாது அப்படின்ட்டு. இல்லைப்பா, இது தேவனுடைய வார்த்தை, யார் வேணுமானா ரட்சிக்கப்படலாம். இல்லைன்னு பக்குன்னு ஒரு குத்து குத்திட்டான். எங்கே? இந்த பாக்ஸரை. யாரை குத்திந்து? பாக்ஸரையே குத்திட்டான். இப்போ 2 கையில் இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, பத்திரங்களை வச்சுன்னு ட்ராக்ஸ் வச்சுன்னு இருக்கிறார். இவரே பெரிய பாக்ஸர். இப்போ இவர் என்ன பண்ணிட்டான், ஒரே ஒரு குத்து பக்குன்னு இங்கே குத்திட்டான். குத்தின உடனே இவர் பேசுறதுக்குள்ள இன்னொரு கணத்தில் பக்குன்னு குத்திட்டான். குத்தின 2 கணத்தில் குத்திட்டான். குட்டின ஒரு கையில் வச்சுருந்தவர் என்ன பண்ண, இந்த ட்ராக் இந்த கையில் எடுத்துக்கின்னு ஒரே குத்து அவன் நாக் அவுட் ஆகிட்டான். போலீஸ் வந்துடுச்சு. போலீஸ் வந்துட்டு அவனை ஆம்புலன்ஸ்லாம் தூக்கின்னு போயிட்டு, என்ன ஆச்சுன்னா, இப்படி நான் இந்த ட்ராக்ஸை கொடுக்கும் பொழுது இப்படி நான் வந்து என்னை அப்ஜெக்ட் பண்ணிட்டான். இல்லையா, பைபிள் சொல்லுது, ஒரு கன்னத்தில் அடித்தா மறு கன்னத்தை காட்டு. அப்போ அவன் ஒன்று அடிச்சானே, அப்போவே இன்னொரு கண்ணம் காட்ட வேண்டித்தானே? கரெக்ட் சார். ஒரு கன்னத்தில் அடித்தான், இன்னொரு கண்ணை காட்டுறதுக்கு மேலே குத்திட்டான். அதான் நானும் குத்திட்டேன். இப்படி இருக்கக்கூடாது. என்ன எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தீங்களா எப்படி இருக்குது? இவங்களே ஓனாக கண்டுபிடிக்கிறாங்க ரிவர்ஸில். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலே தேவன் நமக்கு எச்சரிப்பை தருகிறார். இட் இஸ் இங்கே வந்து ஆவிக்குரிய காரியங்களை நாம் கற்றுக்கொள்கிறோம். என்ன கற்றுக்கிறோம்? ஆவிக்குரிய காரியங்கள். உலகத்துக்குள்ளே நாம் பிரவேசிப்பதற்கு இங்கே ஆவிக்குரிய காரியங்களை கற்றுக்கிறோம். அப்போ ஒவ்வொரு தடவையும் எது நம்மளை நரகத்துக்கு உள்ளாக்குகிறது என்றால், அந்த ஹீட்ரசி, அந்த கோவம், அந்த ஜல்லசி, அது அவங்களுக்கு வாங்கிட்டாங்களே நம்ம வாங்கலையே, அவங்க செஞ்சுட்டாங்களே நம்ம செய்யலையே, ஒரு போட்டியிலேயே இருக்குது. அதெல்லாமே என்ன ஆகிடும்? போயிடும். ஏன்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உள்ளே வந்துட்டார். நெக்ஸ்ட் பார்க்கலாம். இம்மாரல். யோவான் எழுதிய சுவிசேஷம், மத்தேயு எழுதிய சுவிசேஷம், ஜான் இல்லைங்களா, 5வது அதிகாரம் 28வது வசனம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோடு விபச்சாரம் செய்தாயிற்று. ஆமென். அப்போ முதலாவது ஸ்கிரீன் காட்டுறாஜா, என்னவா இருக்கிறது? இம்மாரல் லைஃப். இம்மாரல் லைஃப்னா தமிழில் எப்படி வருது? இம்மாரல் லைஃப் இல்லைங்களா? விபச்சாரக்காரர் இல்லைங்களா? இந்த விபச்சாரக்காரர்களை வந்து தேவன் என்ன சொல்லிட்டாரு, எல்லாத்துக்கும் ஒரு கண்டிஷன் போட்டு வச்சிருக்கிறார். எல்லா மதத்திலையும் இருக்குது. ஆனால் இயேசு வந்தப்போ என்ன சொல்லிட்டாரு, ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்குறவன் அவளோட ஆல்ரெடி விபச்சாரம் டூ மச், ரொம்ப எக்ஸ்ட்ரீம் போயிட்டார் இயேசு. அப்போ என்ன ஆகிடுது, இப்போ தான் உலகத்தில் இப்போ கண்டுபிடிச்சிட்றாங்க. சமீப காலத்தில் இந்த சைக்காலஜி எல்லாம் வந்துட்டு மனுஷனுக்குள்ளே தான் அந்த பாவம் அடங்கி இருக்கிறது. அவனுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு சான்ஸ், ஒரு டைம் கிடைக்கிறப்போ தான் அவன் அதை காட்டுறான். இல்லைன்னா அவன் நல்லவன் மாதிரியே தெரிகிறான். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அன்றைக்கே சொல்லிட்டாரு என்னன்னு, ஒரு ஸ்திரீயை இச்சையோடு நம்ம எப்போவுமே ஸ்திரீங்க கூட தான் இருக்கிறோம். ஆஃபீஸில் கூட சரி, உலகத்தில் கூட சரி, எல்லாம் பழகுகிற இடத்துல என்னவா இருக்கிறது, ஸ்திரீகளோடு மக்களோடு தான் நம்ம பழகுகிறோம். அப்போ இந்த பார்வையே என்னவா இருக்கிறது, கெட்ட பார்வையாக இருக்கும் பொழுது உள்ள நம்மளுக்கு என்னவா இருக்கிறது, ஒரு சிக்னல் வருகிறது. இந்த பார்வையே உனக்கு சரியில்லை. அதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், இந்த பூலோகத்தில் நீ இருக்கும் பொழுது என்னவா இருக்கிறது, எந்த காரணத்துக்கும் ஒரு சிறிய இச்சையோட பார்க்க எல்லா மதத்தில் இருக்குது. எல்லா மதத்தில் குர்ஆனில் எப்படி இருக்குது தெரியுமா? இப்போ ஒரு ஸ்திரீயை பார்க்குறோம், கைசா அம்மாஜி அச்சா ஹே
அப்படின்னு ஒருத்தர் கண்ணு வச்சு பார்க்குறது. ஃபஸ்ட்டு ஓகே, பேசுகிறப்போ ஃபஸ்ட் எடுத்துருந்தா பேசணும். செகண்ட் பேசுகிறப்போ இப்படி தலை குனிச்சிக்கணும். கைசா பெஞ்சி சபி டீக்கே கர்மே சபி அச்சா ஹே. ஏன் 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 அப்படி சொல்லியிருக்கிறாங்க? ஃபஸ்ட்டு பார்வை ஜென்ரல் பார்வை. செகண்ட் பார்வை பார்த்தானா என்ன ஆகிடுது? அது கெட்டதாக இருக்குது. அதனால அவங்க ஃபஸ்ட்டு ஒரு தடவை தான் பார்க்குவாங்க, செகண்டு. ஆனால் தேவன் அப்படி சொல்லலை. நம்முடைய தேவன் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார். அது இச்சையோடு பார்க்கும் பொழுதே பாவம் செய்கிறவனாக இருக்கிறான். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இது ஒரு பெரிய அபிஷேகம். இதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு மனுஷனாலும் முடியறதில்ல. அப்போ ஒவ்வொரு தடவையும் இந்த தேவன் நமக்குள்ளே இருக்கிறப்போ நமக்கு ஒரு பெரிய எச்சரிக்கை இருக்கும். நம்ம யார் கூட பேசின்னு இருக்கிறோம், என்ன பேசின்னு இருக்கிறோம், என்ன பார்த்துன்னு இருக்கிறோம், யார் கூட பழகின்னு இருக்கிறோம், என்ன அவங்கக்கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். கம்ப்ளீட்டாக ஆளே மாறிடுறான். ஒரு 70-80 வருஷம் தேவன் சொன்ன வார்த்தையின்படி நம்ம வாழ முடியலன்னா, யுகங்கள் அவரோட இருக்கிறதுக்கு நம்ம தகுதியாக இருக்க முடியுமா? இருக்க முடியுமா? அப்போ ஒவ்வொரு தடவையும் இந்த இயேசு ஆண்டவர் நம்முடைய இருதயத்தில் வரும் பொழுது நமக்கு வெற்றி தருகிறவராக இருக்கிறார். நெக்ஸ்ட், சாஸ்திரர்ஸா, சூனியக்காரர்கள். படிக்கலையா? லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவனுடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஒன்றும் உங்களை சேதப்படுத்தா. சொல்லுங்க. நீங்க சொல்றத பார்த்தாலே எனக்கு பயமா இருக்குது. கொஞ்சம் சொல்லுங்க, ஜோர சொல்லுங்க பார்க்கலாம். ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. ஒன்றும் உங்களை நீங்கள் பார்த்து இந்த மந்திரக்காரன் அவன் இவனை பார்த்து யாரை பார்த்து நீங்கள் பயப்பட தேவையே இல்லை. ஏன் உங்களுக்குள்ள யார் இருக்கிறாரு? அவரே அதிகாரத்தை என்ன பண்ணியிருக்கிறாரு? ரிலீஸ் பண்ணியிருக்கிறாரு, அனாயிண்ட் பண்ணியிருக்கு. நம்ம தலைமையில் என்ன இருக்கிறது? அபிஷேகம் இருக்கிறது. அப்போ நம்ம இந்த மந்திரம் பில்லி சூன்யம் எல்லாம் பார்த்தா என்ன பண்ணக்கூடாது? நம்ம போனால் அது ஓடிடுது. என்ன ஆகிடுது? நம்ம எங்கே போகிறோமோ அங்கே என்ன ஆகிடுது? நீங்கள் சொல்லவே மாட்டேன்றீங்க, ஓடிடும், தூரம் ஓடிடும். காரணம் என்ன? இந்த இயேசு நமக்குள்ள வந்திருக்கிறார். அவர் என்ன சொல்றாரு? சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம். கக்லாத்திய மெரிச்சிருக்கிறீங்களா? பல்லியை மெரிச்சிருக்கிறீங்களா? பயமா இருக்குது. ஜனங்க பார்த்த இதுக்கே பயப்படுறோம். அப்போ இன்னும் பிசாசை எப்படி தோர்த்துவீங்க? இல்லைங்களா? அப்போது பாருங்கள், தேவன் கொடுத்துருக்கிற அந்த அபிஷேகம் பாருங்கள். என்ன கொடுத்துருக்கிறார் நமக்கு? அவர் சர்ப்பங்களை தேள்களை சத்ருன்னா யாரு? நம்ம நல்லா இருக்கக்கூடாது, நம்ம பிஸ்னஸ்ஸு நடக்கக்கூடாது, குடும்பம் நல்லா இருக்கக்கூடாது, இவங்க தரித்திரத்தில் இருக்கணும், யார் வேணும்னா நல்லா இருக்குன்னா இவங்க நல்லா இருக்கக்கூடாது. என்ன பண்ணுறான்? அவன் சூனியம் வச்சு விட்டுறான். யாருன்னு தெரில. அவனை கூட இன்க்ளூட் பண்ணிட்டார் ஆண்டவர். இந்த சத்ருவை என்ன பண்ணுறாரு? அவன் மேலே மேற்கொள்ள ஜெயிக்க உனக்கு அதிகாரம் தந்துட்டார். அதுக்கு நீ ஒரு வரம்பட்ட தேவதாசர்கிட்ட போய் ஜெபிக்க தேவையில்லை, கொஞ்சம் பிசாசு பிடிச்சிக்கிது ஜெபம் பண்ணுங்கன்னு. அவர் ஏற்கனவே உனக்கு அதிகாரத்தை கொடுத்துட்டார். அவர் ஏற்கனவே உனக்கு வல்லமையை கூட அதை உபயோகிக்கிறது இல்லை. அவ்வளோதான். பயம், பிசாசை பார்த்தா பயம், பிசாசை பிடிச்சி நான் ஆடின்னு இருக்கிறப்போ அதை பார்த்தா பயம், அவங்கள பிடிக்கிறதுக்கு போனால் பயம், நம்ம மேலே வீட்டுக்கு வந்துடுமான்னு அது ஒரு பயம், பிசாசு ஓட்டிந்தான் இவங்க ஒரே ஓட்டம் டீ குடிச்சிட்டு அது ஒரு பயம், வாங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க பிசாசு ஓடுதுன்னா வானா நீங்கள் தான் அதுக்கு தான் உங்களை வேலைக்கு வச்சுருக்குறோம், கரெக்டாக பண்ணுங்க, நம்ம டீ குடிச்சிட்டு போனோம், டைம் ஆச்சு, வீட்டில் பிள்ளை பசங்க காத்துக்கிறாங்க, நாஷ்டா வேறு ரெடி பண்ணோம், வீட்டுக்கார ஒரு மாதிரி நினச்சிக்குவார், ஓடு. பிசாசை பார்த்தாலே ஒரே பயம். பிசாசு தொர்த்துவதுக்கு தேவன் நமக்கு அதிகாரத்தை தந்திருக்கிறார். இந்த உலகத்தில் எவ்வளோ ஆளுங்க இருக்கிறாங்க ஐயா? எவ்வளோ மக்கள் இருக்கிறாங்க இந்த உலகத்தில்? எவ்வளோ பில்லியன் ஆளுங்க இருக்கிறாங்க ஐயா? பார்த்துட்டிங்களா? சந்தோஷம். 146 பில்லியன் மக்கள் இருக்கிறாங்க. அப்போ எவ்வளோ பிசாசு இருக்குது? கணக்கே தெரியலையா? உங்களை நான் சிந்திக்க விடுகிறேன். என்ன எவ்வளோ பிசாசு இருக்கிறான்?
146 பில்லியன் மக்கள் இந்த உலகம் முழுக்கும் இருக்கிறாங்க. சரிங்களா? அப்போ எவ்வளோ பிசாசு இருக்குது? எல்லாருக்குள்ள பிசாசு இருக்குது. எங்கேயோ போகுது பிரசங்கம் இன்னைக்கு. தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம். நீங்கள் ரொம்ப முக்கியமான ஒரு கட்டத்துக்கு வந்திருக்கிறோம். 10 நிமிஷத்தில் முடிச்சிடலாம். எல்லாருக்குள்ள என்ன இருக்குது? பிசாசு இருக்குது. எல்லாருக்குள்ள இருக்குது. வரும் இந்த இயேசு இருக்கிற ஆட்களோடு தான் பிசாசு இல்லை. சரிங்களா? நீங்கள் சும்மா போங்க ரோட்டில், அப்படியே குராய்க்குவான். அவங்ககிட்ட நம்ம காசு வாங்கலை, காசு கொடுக்கல, என் ஒய்ஃபு, என் செயின், ஆனால் இவனுக்கு எப்படி இப்படி வந்துச்சுன்னு பார்க்குறான். அவனுக்குள்ளே என்ன இருக்குது? பிசாசின் எண்ணம். கிழிக்கணும், அடிக்கணும், உதைக்கணும், சண்டைக்கே வரான். ஆஃபீஸில் உட்காந்து அது அப்படியே அவங்களே பார்க்குறான். ஆஃபீஸில் நம்ம பாட்டில் நம்ம வேலை செஞ்சுன்னு இருக்கிறோம். ஆஃபீஸில் இது யாருக்கு வந்தாலும் ப்ரொமோஷனு இவங்களுக்கு வரக்கூடாது. என்ன எண்ணம்? பிசாசு மனுஷனுக்குள்ளே பூந்து பிசாசுன்னு நீங்கள் நினச்சிடக்கூடாது. இப்படி பல்லு வச்சுக்கினேன் அப்படின்னு நினச்சிக்க கூடாது. நீங்கள் பிசாசன உடனே அப்படியே ஒரு 2 கத்தியும் 2 கருப்பு துணியும் போட்டுக்கின்னு 2 கொம்பு வச்சுன்னு அந்த பிசாசின் குணங்கள், பிசாசின் கேரக்டர்ஸ் தான் மனுஷனுக்குள்ள என்ன செய்யுது? பூந்து ரொம்ப அட்டகாசம் பண்ணுறது. அதனால தான் நம்ம கரெக்டாக போயிருந்தாலும் ஒரு ஆட்டக்காரன் வந்து இப்படி இப்படி பண்ணிட்டு போயிடுறான். நம்ம இப்படி உழுற மாதிரி அவனை திட்டத்துக்குள்ளே அவன் சிக்னல் தாண்டி இருக்கிறான். ஏன்? நம்மளோட முன்னாடி போனான் அவன். என்ன எண்ணம் அவனுக்கு? பிசாசின். எல்லா விதத்திலையுமே மக்களுக்குள்ள, எல்லா தேசத்தில் நீங்கள் எங்கே போனாலுமே என்ன இருக்கிறது? பிசாசின் கிரியைகள். நம்ம யார் பக்கத்தில் உட்காந்துக்கிறோன்னு தெரில. என்ன அடுத்தவன் பேசுவான், எப்படி நம்ம மேலே அட்டாக் பண்ணுவான், எப்படி பேசுவான்னு. ஆனால் பார்க்குறது சூட்டு கோட்டெல்லாம் போட்டு ஜாராக இருக்கிறார். அதனால் இந்த இயேசு உள்ளே வரும்பொழுது பிசாசை மேற்கொள்கிறவாங்க. இயேசு உள்ளே வரும்பொழுது எல்லா விதமான மனுஷனுக்குள்ளே இருக்கிற அந்த பிசாசு, நம்ம அழிக்க நினைக்கிற, நம்மளை பாழ் பண்ண நினைக்கிற அந்த எல்லா காரியத்தின் மேலே நம்ம என்ன பண்ணுவோம்? ஜெயத்தை பெறுவோம். அதுதான் தேளுன்னா நாட் லிட்ரரி தேளு. பாம்புன்னா பார்த்து பாம்பு விட்டுட்டு மறிக்கவா முடியும்? அப்படி இல்லை. அது ஒரு எக்ஸ்பிளனேஷன். பாம்பு மாதிரி விஷம், பாம்பு சாத்தான், டிராகன் இல்லைங்களா? அந்த மாதிரி தான் கேரக்டர்ஸ் மனுஷனுங்களுக்குள்ளே இருக்குது. நீங்கள் பார்த்துருக்கிறீங்களா? என்னென்ன மாதிரி மனுஷங்களை பார்க்கலீங்களா? ஆமாம், நீங்கள் பார்த்துருக்கிறீங்க, தோற்றுருக்கிறீங்க, ஜெயிச்சிருக்கிறீங்க, எல்லா விதமான. ஆமாம், ஒரு துபாய் கூட்டுன்னு போகிறேன்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் சீக்கிரமாக டைம் ஆச்சு காசெல்லாம் வாங்கிக்கின்னு இருட்டு 12 மணிக்கு ட்ரெயின், 12 மணிக்கு ஃப்ளைட்டு, கபாக்குன்னு ஏறுங்கன்னு ஏற்றி கேரளாவில் ஏறிக்கிட்டான். ஐயோ இறங்கி பார்க்குறான். ஐயோ நம்மள துபாயில் ஏற்றின்னு பார்த்தா கேரளாவில் இறங்கிட்டுக்கிறான். ஐயோ சேட்டா நம்மள நாட்டில் வந்தல்லோ, நம்ம நாட்டுக்கே வந்துட்டுக்குறோமே நம்ம. ஆமாம், ஆலோசிக்க அவன் துபாயில் இருக்கிறான். 16 பேருக்கு டிக்கெட் வாங்கிக்கின்னு காசெல்லாம் வாங்கிக்கின்னு பாருங்க என்னென்ன மாதிரி ஏமாத்துறாங்க இல்லைங்களா? அது ஏன் காலத்தில், இப்போ இல்லை. இப்படி எல்லாமே மனுஷனுக்குள்ள சுயநிலவாதிகள், அந்த ஸ்வார்த்தத்தை. அப்போ தான் நல்லா இருக்கணும், எவன் எப்படின்னா பணம் ஆள் பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்கிறான். அப்போ ஒவ்வொரு தடவையும் இதன் மேல் ஜெயத்தை தருகிறார். நம்ம ஏமாந்து போய் விடாத அளவுக்கு தேவன் ஜெயத்தை தருகிறவர். நெக்ஸ்ட் விக்கிரக ஆராதனை. நான் எந்த போஸ்ட் போட்டு காட்டினேன் இல்லைங்களா? எந்த போஸ்டரை போட்டு காட்டினேன். என்னன்னு ஒரிஜினல் தேவன் எப்படியா இருக்கிறாரு? உண்மை ஆவியானவராக இருக்கிறார். என்னவா இருக்கிறார்? அவர் ஆவியானவராக இருக்கிறார். நம்ம ஏதோ ஒரு சொரூபத்தை வச்சுட்டு நீ தான் என் தெய்வம்னும் பொழுது என்ன ஆயிடுது? ஒரு பெரிய தேவனை நம்ம சேலஞ்ச் பண்ணுகிறவராக இருக்கிறோம். இதுதான் நம்ம தெய்வம் அப்படின்னா எப்படி இருக்கும்? ஒரு தேவனை அவமதிக்கிறவர்களாக இருக்கிறோம். அவர் ஆதியும் அந்தமுமாக இருக்கிறவராக இருக்கிறார். அல்ஃபாவும் ஒமேகாவுமா இருக்கிறார். எங்கும் நிறைந்தவராக இருக்கிறார். அவரை நீ கண்ட்ரோல் பண்ண முடியாது. அவர் ஒரு போட்டோ வச்சு, இல்லை ஒரு விக்கிரத்தை வச்சு, ஒரு பூஜை ரூமில் வச்சு, நீ தான் தெய்வம், நீ தான் என்னை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லவே
முடியாது, அப்படி கூடாது. அதனால் அவர் ஆவியாக இருக்கிறார். அப்போ போன வாரம் நம்ம பார்த்தோம், ஒரு பெரிய தெளிவு உண்டாகிறது. என்ன உண்டாகிறது? ஒரு பெரிய தெளிவு நமக்கு உண்டாகிறது. காரணம் என்ன? நம்முடைய தேவன் அவர் விக்கிரகத்தில் அடுக்க முடியாது, ஃபோட்டோ ஃப்ரேமில் அடுக்க முடியாது. அதை செய்யும் பொழுது தேவனுக்கு நம் கோபத்தை ஊட்டுகிறவராக இருக்கிறோம். ஒரிஜினல் ஆள் இருக்கிறதே ஒரு மாதிரி, தேவனை கும்பிட்டுன்னு இருக்கிறதே இன்னொன்று வேற மாதிரி ஆகிடும். கடைசியாக பொய்யர், எல்லாம் பொய்யர்கள். படிக்கலாம்யா. மத்திய எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 37வது வசனம். உள்ளதை உள்ளதென்றும் இல்லததை இல்லதென்றும் சொல்லுங்கள், இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும். கர்த்தர்கள் பிரியமானவர்களே, இன்றைக்கு நம் காலையில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தோடு இந்த கம்யூனியனை எடுத்து உலகத்துக்குள்ளே போவோம். பொய் சொல்லக்கூடாது. பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்லுங்க. அவங்களும் சொல்லாதீங்க, அவங்க கரெக்டாக தான் இருக்கிறாங்க. பொய் பேசக்கூடாது. இங்கே இப்போ ஒருத்தர் இப்போ ஃபோன் பண்ணுறப்போ எங்கே இருக்கிறேன்னா லிங்கலாஜ்புரத்தில் தான் இருக்குவாங்க, நான் பென்சன் டவுனில் இருக்கிறேன்னா அப்படின்றது. அது ஒரு பொய்யா இல்லையா? என்னன்னா மாதிரி அது பிஸ்னஸா, அது என்னன்னு தெரில. அது பொய் பேசக்கூடாது. சொல்லுங்கள் பார்க்கலாம். பொய்யர்களுக்கு எங்கே இடம் இருக்குதா? நரகத்தில். எவ்வளோ பெரிய தேவன் எதை கன்சிடர் பண்ணுறாரு, எது பெருசாக நினைக்கிறாரோ நம்மளும் அதை பெருசாக நினைக்கணும். ஆமீன். தேவன் எதை பெருசாக பார்க்குறாரோ, எழுதி வைத்திருக்கிறாரோ, நீ பொய் பேசினா எங்கே போயிடுவ? ஆமான்னா ஆமாம், இல்லைன்னா இல்லை. அட்ஜஸ்ட்மெண்ட் கிடையாது, சென்ட்ரலில் செட்டிங்ஸ் ஃபிட்டிங்ஸ் கிடையாது. ஆமான்னா ஆமாம், இல்லைன்னா இல்லை. நமக்கு உண்மையிலேயே சொல்கிறேன் பாருங்க, நம்ம ஊர் மாதிரி ஒரு ஊர் நான் உலகம் முழுக்க சுற்றிட்டு வந்திருக்கிறேன், நான் பார்த்ததே இல்லை. அந்த மாதிரி அழகாக பொய் சொல்லுவாங்க. பொய் சொல்லுவாங்க பாருங்க. அதை நான் கோல்டு மீட்டில் வாங்கிட்டு இருக்கிறேன். அதில் அவங்க எப்படி ஏமாற்றுவாங்க, எப்படி பொய் சொல்லுவாங்க, அப்படி அந்த அவ்வளோ நல்ல பொய் சொல்லுவாங்க. நம்மளால் கண்டுபிடிக்கவே முடியல. ஓகே, நம்மளை ஏமாற்றிடலாம், பொய் சொல்லிடலாம். ஆனால் அவன் எங்கே போகிறான்? நரகத்துக்கு போகிறான். அப்போது இந்த சபையில் இருக்கிறவங்க நரகத்துக்கு போகக்கூடாது. ஆமீன். ஏன்? உங்களுக்கு ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகள் பிரசங்கப்படுகிறதா இருக்குது. காலையில் ஏஞ்ச உடனே, ஆண்டவரே நான் பொய் பேசக்கூடாது ஆண்டவரே, அப்படி ஒரு அபிஷேகம் வேணும். என்ன வேணும்? நான் பொய் பேசக்கூடாது. வர இல்லை இல்லை, என்னால் முடியாது முடியாது, நான் வரமாட்டேன். ஒரே பேச்சு தான், சிம்பிள். இங்கிலீஷ்காரனை பார்த்துருக்கீங்களா? நோ அண்ணா, நம்ம நோன்னா எஸ்ஸு. அதான் வித்தியாசம் அவங்களுக்கும் நம்மளுக்கு இருக்கிறது. அப்போது இப்படி நம்ம ஒவ்வொரு தடவையும் பொய் பேசக்கூடாது. தேவன் பெருசாக எதை பார்க்குறாரு அது நாமும் பார்க்கணும். அப்போ ஒவ்வொரு நாளும் அனுதின வாழ்க்கைக்கு தான் இதெல்லாமே சம்மந்தப்பட்டிருக்கிறது. இட்ஸ் நாட் ஏதோ வானத்தில் நடக்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணல. அனுதினம் இந்த பூலோகத்தில் வாழ்கிற வாழ்க்கை, பிஸ்னஸ், பீப்புள், மக்களோட பழகுவது, சொசைட்டி, சமுதாயத்தில் பழகுவது, இதில் தேவன் பார்த்து கொண்டே இருக்கிறார். அவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. அப்போ நம்ம ஒரு நாள் என்ன பண்ணிடக்கூடாது? பொய் பேசிடக்கூடாது. அந்த பொய் பேசுகிற பழக்கம் தேவனுக்கு பிடிக்காது. யாருக்கு பிடிக்காது? தேவன் என்ன பண்ணுறாரு? அந்த பொய்யர்களை என்ன பண்ணுறாரா? நரகத்தில். அப்போ ஒருவேளை நம்ம பேசிட்டு இருந்தா இன்னைக்கு தேவன் மன்னிக்குவார். ஆமேன். இந்த நரகத்தில் என்னென்ன இல்லை? நான் சொன்னேன் உங்களுக்கு, நரகத்தில் என்ன இல்லை? டேட் இல்லை, நரகத்தில் டைம் இல்லை, நரகத்தில் பெயின் கில்லர் இல்லை, நரகத்தில் சாரி எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுங்க, நான் போய் என்னை சரிப்படுத்திக்கிறேன் அப்படின்றதுக்கு அங்கே என்ன இல்லை? சான்ஸ் இல்லை. இந்த உலகத்தில் தான் நமக்கு தேவன் சான்ஸ் தந்திருக்கிறார். பெருசாக ஒன்றும் சாதிக்க கட்டிக்கிட்டு பரவாயில்ல, சாதிக்கணும், ரொம்ப நல்லது, சாதிக்கணும், வாழ்க்கையில் மேலே வரணும். ஆனால் பொய் பேசி தான் சாதிக்கணும், ஏமாற்றி தான் சாதிக்கணும், தப்பு கணக்கு கொடுத்து தான் சாதிக்கணும். நான் உங்களுக்கு போன வாரம் சொன்னேன் இல்லைங்களா, காணிக்கையை திருடி எடுத்துன்னு போட்டால் கூட அது என்ன ஆகிடுது? திருட்டு கணக்காகிடுது. டேக்ஸ் கட்டாத, இன்கம் டேக்ஸ் கட்டாத, இது பண்ணாத, திருடி ஏமாற்றி அனாதைங்களுக்கும் விதவைங்களுக்கும் ஏழைங்களுக்கும் அந்த காசு கொடுத்தா தேவன் என்ன சொல்கிறாரு? ஒத்துக்க மாட்டேன், நான் பார்த்துக்கிறேன் என் ஜனங்களை, நீ ஏன் பார்த்துக்கிற? தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? என்னுடைய ஆலயம் ஜபாலயமாக இருக்கிறதா? என்னவா இருக்கிறதா? ஜப ಪ್ರಾರ್ಥನಾಲಯವಾಗಿದೆ. ನನ್ನ ಆಲಯ ಏನಾಗಿದೆ?
ஜபால், என் வீடு என்ன வீடா இருக்கிறது, ஆனா நீ என்ன பண்ணிட்ட, கள்ளர் கூகம் பண்ணிட்ட. அப்படின்னு என்ன அர்த்தம்? நீ திருடி எடுத்துட்டு வந்து காசை காணிக்க போடும் பொழுது அந்த திருடனுக்கு ஒரு தலைவர் இருக்குவான். யார் அது? தேவனவே திருடருக்கு தலைவராக பண்ணிடும் காசு எடுத்துகிட்டு வந்து போடும் பொழுது. ஏன்னா தேவனுடைய ஆண்டவரே கொஞ்சம் உதவி செய்யுங்க, எங்கள் ஓனர் பார்த்துறதா மாதிரி பார்த்துக்கோங்க அப்படின்னு திருடிட்டு வந்து போட்டோன்னு வச்சுக்கோங்க. அப்போ யார் பாஸ்? இதுக்கு திருடருக்கெல்லாம் யார் பாஸு? தேவன் உதவியாக இருக்கிறாரா? அப்போ நிறைய பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய தானம் தர்மம்லாம் பண்ணுறாங்க, சொந்த காசில் பண்ணுறதில்ல, எப்படியோ செட்டிங்ஸ் ஃபிட்டிங்ஸ்லேருந்து தான் எடுத்துகிட்டு வந்து பண்ணுறாங்க. அது அவங்களுக்கு சரி போச்சு. நம்முடைய தேவன் ஒத்துக்க மாட்டார். காசு கொடுத்தோம் நரகத்துக்கு போயிடுவோம். இந்த பிரசங்கத்தை எங்கன்னா கேட்டிருக்கிறீங்களா? நீங்கள் கேட்டுக்கோங்க. காசு கொடுத்து எங்கே போயிடலாம்? நரகத்துக்கு போகிறவாங்க. நீ ஏன் கவலைப்படுற? வானமும் பூமியும் என்னுடையதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. டெய்லி காக்கா வந்து உங்கள் வீட்டில் சாப்பாடு கொடுன்னு கேட்குதா? நான் போஷிக்கிறேன்ப்பா. அனாதைகளை, விதவைகளை, திக்கற்றவர்களை நான் பார்த்துக்கிறேன். நீ இல்லை பார்த்துக்கிறது, நான் பார்க்க வல்ல தேவனாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. நீ பொய் பேச தேவையே இல்லை. அந்த மாதிரி தப்பு கணக்கு, தப்பு காசு எடுத்துகிட்டு வராத, உள்ள எடுத்துன்னு வந்து போடாத. அதனால் இந்த காலை வேளையில் பொய் பேசுறதுன்ற உங்களுக்குள்ள வரப்பவே இந்த பிரசங்கம் ஞாபகம் வந்துடணும். ஆமேன். ஆமானா ஆமாம், இல்லை அந்த வசனம் படிக்கலாயா? ஆமான உள்ளது உள்ளது என்று, இல்லைன்றது முடியுது முடியல. இதுக்கு மேலே வருதல் என்னவா இருக்குதா? படிங்கயாது. இதுக்கு மேலே வருதல் என்னவா இருக்கிறதா? உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள், இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும். தீமை, கெடுக்கல், கெடுதல் செய்கிறது அதனால தான் உண்டாகிறதா இருக்குதா? கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த காலை வேளையிலே நம்ம இங்கே சந்திக்கிறோம். கொஞ்ச நாள் ஆகிட்ட பிறகு எங்கே சந்திக்கணும்? பரலோகத்தில் சந்திக்கணும். அவங்கள விட்டுடக்கூடாது. அதை பரலோகத்துக்கு போனோன்னா ஒரே வழி இயேசு. சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு. பை மை வேர்ட் யூ ஆர் கிளீன். அவருடைய வார்த்தை தான் சகலவற்றையும் உருவாக்கி இருக்கிறது. அந்த வார்த்தை தான் நமக்குள்ளே இருக்கிறது. அந்த வார்த்தையை தான் இப்போ நம்ம தியானம். 8 வார்த்தைகளை. இயேசு வந்த வீட்டில் என்ன ஆகிடுதான்? நரகத்துக்கு போக மாட்டாங்களாம். இயேசு வந்த வாழ்க்கை என்ன ஆகிடுதான்? நரகத்துக்கு தப்பிச்சுக்குவாங்களாம். நரகத்துக்கு போகாத மாதிரி நம்ம தப்பிச்சுக்கிறோம். காரணம் என்ன? அவருடைய வார்த்தை நம்முடைய இருதயத்தில் இருக்கிறதுனால ஏமாற்ற மாட்டோம், பொய் சொல்ல மாட்டோம், இன்னொருத்தருடைய தப்பு கணக்கு எழுத மாட்டோம். ஆமானா ஆமான்னு சொல்லுவோம், இல்லைன்னா முடியுதுன்னா முடியுதுன்னு சொல்லுவோம். இல்லை நம்ம யாரும் எழுந்துன்னு ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம். ஆண்டிக்கிட்டே இருக்கு மைக் கொடுங்க, ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இன்றைக்கு நாம் ஒரு உம்முடைய பந்திக்குள்ளே நாங்கள் வந்திருக்கிறோம். உம்முடைய கிருபையால் எங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இயேசு வந்த வீட்டில் சமாதானம். இயேசு சொன்ன வார்த்தைகளின்படி நாங்கள் நடக்கும் பொழுது கர்த்தாவே, எங்களுக்கு நீ ஜெயத்தை தருகிறவராக இருக்கிறீர். எந்த அளவுக்கு ஜெயத்தை தருகிறீர் என்றால், யுகா யுகங்கள் நாங்கள் உம்மோடே இருப்போம், உம்மோடே இருப்போம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லா. ஓ மை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. ஸோ சீரியஸ் மேட்டர் இஸ் திஸ் ஓ லார்ட். எவ்வளோ ஒரு 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 பயங்கரமான காரியமாக இருக்கிறது. நரகத்தில் போய் ஒரு மனுஷன் விழுந்துடுவானா, அவனுக்குள்ளே நடக்கிற காரியங்கள், ஏமாத்து வேலைகள், பல காரியங்கள் ஆண்டவரே அவனை நரகத்துக்கு கொண்டு போயிடும். ஆனால் இயேசு 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 நம்முடைய இருதயத்தில் இருக்கும் பொழுது எல்லாவற்றின் மேல் வெற்றி எடுப்போம். இந்த பூலோகத்திலே வெற்றி எடுப்போம். வெற்றியை தருகிற தேவனீராயிருக்கிறீர் கர்த்தாவே. ஓமை துதிக்கிறோம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். Lord, we thank you this morning, O Lord. ஓ உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம் உயர்த்துகிறோம். சர்வ சாதாரணமாக நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறுகிற காரியத்தை வைத்தே நாம் நரகத்துக்கு போகிற வாய்ப்பு இருக்கிறதே ஆண்டவரே. எங்களுக்கு தெரியவே இல்லையா ஆண்டவரே? எங்களை மன்னிங்க, சுத்திகரிங்க ஆண்டவரே. தேசத்தையே சுத்திகரிக்கிற தேவன், தேவாலயத்தை சுத்திகரிக்கிறீர். தேவாலயத்தை சுத்திகரிக்கிற தேவன், தேவ பிள்ளைகளை நீர் சுத்திகரிக்கிறவராய் ஆண்டவரே. we need your cleanse day, O Lord. ஆண்டவரே, தெரிஞ்சு தெரியாமல் ஆண்டவரே இதெல்லாம் வாழ்க்கையில் காமன் என்று நாம் நினைத்து ஒவ்வொரு நாளும் எங்களுடைய பார்வையில், எண்ணங்களிலே கவச்சஸ்னஸ்
இன்னொருத்தருடைய பொருள், இன்னொருத்தருடைய வீடு, இன்னொருத்தருடைய காரியங்களை நாங்கள் ஆசைப்பட்டது உண்டே ஆனால் எங்களை நீங்கள் மன்னிங்க ஆண்டவரே, எங்களை மன்னிங்க, எங்களை சுத்திகரிங்க ஆண்டவரே, சுத்திகரிங்க. என கேள், நீ ஆராயதும் எண்ணாத பெரிய காரியங்களை, அதிசயங்களை நான் செய்வேன் என்று சொன்னவரே. Let me change our heart towards your promise, O Lord. உம்முடைய வாக்குத்தத்தத்துக்கு நேராக எங்களை நாங்கள் மாற்றிக்கொள்ள எங்களுக்கு கற்றுத்தாங்க ஆண்டவரே, கற்றுத்தாங்க ஆண்டவரே, கற்றுத்தாங்க. நரகத்துக்கு போகக்கூடாது. இந்த ஆலயத்தில் ஒருவரும் கடந்த 4 வாரமாக ஆண்டவரே உடைய வார்த்தையை நாங்கள் தியானித்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. ஒரு நாளும் நாம் நரகத்துக்கு போகக்கூடாது. அது ரொம்ப கடினமான இடமா இருக்கிறது ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நன்றி அப்பா. மக்கு மகிமை உண்டாகட்டும் கர்த்தாவியானவரே, மக்கு நன்றி. பரிசுத்தாவியானவரே, மக்கு நன்றி அப்பா. வாக்கு கடுங்காத பெருமிச்சோடு கர்த்தாவே அப்பா தகப்பனை வேண்டதை செய்கிற மட்டுமல்ல, நேர் தாமே அப்பா கர்த்தாவே பேசுகிறவராக இருக்கிறீர். மக்கு நன்றி ராஜா. இந்த ஆராதனை வேளையில் கூட அப்பா இந்த கர்த்தா எங்கள் ஐயம் சபையில் கர்த்தாவே கடன் வந்திருக்கிற பிள்ளைகளுக்கோடு பேசினீரே, மக்கு நன்றி ராஜா. கர்த்தா தாமே அப்பா ஒவ்வொரு காரியமும் கர்த்தாவே ஒரு மனதினுக்குள்ளே எத்தனையோ விதமான அப்பா கத்தா பாவங்கள் உண்டு கத்தாவே. அந்த பாவங்கள் என்னதென்று ஒவ்வொரு காரியத்தையும் நீர் விவரித்து எடுத்து சொல்லி கத்தாவே அப்பா எங்களுக்குள்ளே இருக்கிற எல்லா காரியங்களும் கூட கத்தா இது தவறு இது பாவம் என்று சொல்லி உணர்த்தி தக்கதாக கத்தாவே ஆவியானவர் பேசினதுக்காய் நன்றி ஸ்தோத்திர ராஜா. ஆமாப்பா, பொய் சொன்னாலும் கூட சர்வசாதாரணமாக சின்ன சின்ன காரியத்துக்கு கூட பொய் பேசுகிறவர்களாக இருந்த கத்தாவே அந்த காரியங்களும் கூட நரகத்துக்கு கொண்டு போகிறதே. அதனால் நாங்கள் எவ்வளோ பயந்து அப்பா நாங்கள் ஜீவிக்கிறவர்களாக இருக்கிறோம் ஆண்டவரே. மக்க நன்றி கத்தாவை. ஒவ்வொரு காரியமும் கத்தாவே அப்பா வெளிப்படுதல் 21 அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தில் நாங்கள் வீட்டுகளே உட்கார்ந்து அதை படிக்கும் போது அப்பா நரகத்தின் லிஸ்ட் அதில் இருக்கிறபடியால் நாங்கள் அதை படித்து கத்தாவே அப்பா ஆவியனர் சபையில் உணர்த்துகிற காரியம் வைத்து எங்களை நாங்கள் எந்த காரியத்தை அப்பா நரகத்தில் லிஸ்ட்டில் எங்களுக்கு இருக்கிறதோ அதை எடுத்து போட்டு பரலோகத்தில் ஜீவ புஸ்தகத்தில் எங்கள் பேர் எழுதப்படத்தக்கதாக ஒரு பிள்ளையாகிலும் நரகத்துக்கு போகக்கூடாது. சிறு பிள்ளைகளும் பெரியோர்களும் அத்தனை பேர்களும் நியாயத்துக்கு முன்பாக நிற்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறதே ஆண்டவரே. தகப்பனே நமக்கு நன்றி ராஜா. தேவன் தாமே சிறியோரும் பெரியோரும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன் என்று சொல்லப்படுகிறது. கர்த்தா புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன, அது ஜீவ புஸ்தகம் என்று வேற புஸ்தகம் திறக்கப்பட்டன என்று. அந்த ஜீவ புஸ்தகம் வேற புஸ்தகம் என்றது ஜீவ புஸ்தகத்தில் ஒவ்வொருடைய பெயர்களும் எழுதப்பட வேணும் ஆண்டவரே. எங்களை சுத்திகரிப்பீராக, எங்களை முழுவதுமாய் சுத்திகரிப்பீராக தகப்பனே. எங்களுக்காய் பிக்கப்பட்டிருக்கிற அந்த சரீரமும் உட ரத்தம் பானம் பண்ணத்தக்கதாய் எந்த கத்தாறு அதன் நேரத்தில் முழுவதுமாய் எங்களுடைய எல்லா இச்சையின் காரியங்களாக இருக்கலாம் கத்தாவே. எந்த ஒரு பொருளும் கூட சரி, பெண்ணையும் கூட சரி, மண்ணையும் கூட சரி, எதையும் இச்சிக்காதபடிக்காய் கத்தர் கொடுக்கிறதை நாங்கள் அங்கீகரிக்கிறவர்களாய் இருக்கிறபடியால் கத்தாவே முழுவதுமாய் எங்களை சுத்திகரிப்பீராக தகப்பனே. எந்தெந்த காரியம் உமக்கு விருப்பம் இல்லையோ அதை எல்லாவற்றும் கத்தாவே நாங்கள் விட்டு கத்தாவே உம்முடைய பக்கமாய் திரும்பத்தக்கதாய் கிருபை செய்யும் ஆண்டவரே. உலகத்தில் இருக்கிறோம், ஆனாலும் கத்தாவே உலகத்தில் இருக்கும் போது கத்தாவே லோட்டு நாட்களிலே கத்தாவே அப்பா பயங்கரமான பாவங்கள் இருந்தது. ஆனால் லோட்டு மட்டுமே கத்தாவே நீதிமானா இருந்தது அப்பா கத்தாவே. நோவா காலத்திலும் கூட பயங்கரமான காரியங்கள் இருந்தது. நோவா மட்டுமே கர்த்தருடைய கண்களை கிருபை கிடைத்து நீதிமானா இருந்தது போல நாங்களும் இந்த உலகத்தில் இருக்கும் போது அப்பா விசேஷமானவர்களாய் தேவனுடைய சத்தியம் அறிந்தவர்களாய் அந்த கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்தவர்களாய் தேவனுடைய ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும் ஆண்டவரே. அதை விரும்புகிற அத்தனை பேர்களுக்கும் அதை செய்கிற அத்தனை பேருக்கும் நீர் அப்பா பரலோகத்தை தருகிற தேவனா இருக்கிறீர். உமக்கு நன்றி தகப்பனே. உம்முடைய மகனை மறைத்து ஒவ்வொரு காரியத்தையும் அப்பா இந்த ஆராதனையிலே கர்த்தாவே எந்த ஒரு அப்பா கர்த்தவ சபைகளில் அப்படியாக எடுத்து சொல்ல பார்க்கல ஆண்டவரே. ஆனாலும் எங்களை நேசிக்கிறபடியால் கர்த்தாவே நீர் உம்முடைய மகனை மறைத்து சிறு சிறு காரியங்களையும் வெளிப்படுத்தி எங்களை சுத்திகரித்து கொண்டே இருக்கிற உமக்கு நன்றி ராஜா. நீர் பரிசுத்தராக இருக்கிறபடியால் நாங்களும் பரிசுத்தமாய் இருக்கத்தக்கதாய் எங்களை சுத்திகரித்து கொண்டிருக்கிற உமக்கு நன்றி ராஜா. கர்த்தர் தாமே இன்னுமாயப்பா ஒவ்வொரு வாரமும் சுத்திகரித்து கர்த்தாவே உம்முடைய சீயோனிலே நாங்கள் காணப்படத்தக்கதாய் கிருபை செய்வீராக. சிறு பிள்ளைகளும் அப்பா வாலிப பிள்ளைகளும் குடும்பஸ்தர்களும் முதியோர்களும் அத்தனை பேர்களையும் என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமை புறப்படட்டும் ஆண்டவரே, புறப்படட்டும். சத்தியத்தை கேளுங்கள், சத்தியம்
உங்களை விடுதலை ஆக்கும் என்று சொன்னது போல சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நாங்கள் இந்த பாவ காரியத்தில் இந்த விடுதலை பெறத்தக்கதாய் கிருபை செய்வீராக ஆண்டவரே. நமக்கு நன்றி. கர்த்தர் தாமே ஒரு முறை எங்களை சுத்திகரித்து எங்களுடைய பாவங்களை மீறுதல பேச்சிலோ அப்பா கர்த்தர் எந்த காரியத்திலும் பாவங்கள் இருந்தால் தயவாய் மன்னிப்பீராக. இந்த காலை வேளையிலே நாங்கள் உம்முடைய பரிசுத்த ரத்தத்தை நாங்கள் பானம் பண்ண போகிறோம். உம்முடைய அப்பா சரீரத்தை நாங்கள் புசிக்க போகிறோம். எங்களை முற்றிலுமாய் கர்த்தாவே ஒரு முறை கூட சுத்திகரிப்பீராக, தகுதிப்படுத்துவீராக. என் தேவன் பரிசுத்தரா இருக்கிறீரே, உம்முடைய சொந்த ரத்தத்தையும் உம்முடைய மாம்சத்தை புசிக்கிற எங்களுக்கு ஒரு முறை கர்த்தாவே மன்னித்து சுத்திகரித்து தகுதிப்படுத்துவீராக ஆண்டவரே. நமக்கு நன்றி. அந்த கர்த்தர் ரத்தமும் மாம்சம் புசிக்கிற அப்பா அனைவருக்குள்ள ஒரு எழுப்புதல் வரட்டும் அப்பா, ஒரு உற்சாகம் வரட்டும் அப்பா, பரிசுத்தம் வரட்டும் ஆண்டவரே. வியாதிகள் நீங்கட்டும் அப்பா, பலவீனங்கள் நீங்கட்டும் அப்பா, பயங்கள் எடுத்து போடுவீராக, முழக்கமாய் உம்மை போல மாற்றுவீராக தகப்பனே. கர்த்தரே ராஜாதி ராஜனா இருந்து நடத்துங்க, பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா. எங்களுக்கு அனுதினமும் கர்த்தாவே உடைய சத்தியத்திலே கர்த்தாவே நேர் நடத்துகிறபடியால் கோடி கோடி நன்றி ஸ்தோத்திரப்பா. எல்லா துதி கனம செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஸ்தோத்திரத்தோடு ஜெபிக்கிறேன் பிதாவே.